தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, மிதல்களை திறந்தருளும். எம்வாயும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பிப்ரவரி 26, 2026 வியாழன்கிழமை. புனித மெக்டேட் இன்றைய புனிதர் கன்னிகை விருப்ப நினைவு நாள். சேசுமரி சூசை 4 அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உமது அருள்வொளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொழியே, எழுந்தருளி வாரும். நிறைய ஆறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொழியே, நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் ஒன்றுமில்லாதது குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்கச் செய்யும், குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும், தவறினதை செவ்வனை நடத்தும். உம்மை நம்பிய எமக்கும் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நான் நன்றி செலுத்துவேன். திருப்பாடல் 138. ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நான் நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். திருக்கோவிலை நோக்கி திரும்பி திருத்தாள் பணிவேன். பேரன்பையும் உண்மையை முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக பெயரையும் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே, நீர் திருவாய் மலர்ந்த சொற்களை பூ உலகில் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை போற்றுவர். ஆண்டவரே, வழிகளை அவர்கள் புகழ்ந்து பாடுவர். ஏனெனில் உமது மாட்சி மிக பெரியது. ஆண்டவரே, நீர் உன்னதத்தில் உறைபவர். எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர். ஆனால் செருக்குற்றோரை தொலையிலிருந்தே அறிந்து கொள்கின்றீர். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றீர். என் எதிரிகள் சினத்திற்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உமது கைவினை பொருளை கைவிடாதேயும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அருள்வாக்கு. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 7. இறை சொற்றொடர்கள் 7-12 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூடியது. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர். தேடுவோர் கண்டடைகின்றனர். தட்டுவோருக்கும் திறக்கப்படும். உங்களில் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவா, இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். கடந்த நாள் முழுவதும், கடந்த இரவு முழுவதும் கண்ணினிமை போன்று பாதுகாத்து மீண்டும் ஒரு வாழ்நாளை சேர்த்து தந்து இந்த புதிய விடியலில் உம்மை துதிப்பதற்குரிய ஆசீர்வாதத்தை தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். தர்மையான தருணத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தூய ஆவியானவருடைய கொடைகளால் வரங்களால் நாமத்தால் உமது கிருபையால் பேர் இரக்கத்தால் எங்களை நிரப்பி அருள வேண்டுகிறோம். அன்பான இயேசுவே, எங்களை நீரே தொட்டு ஒவ்வொரு நிமிடமும் ஆசீர்வதித்தருளும். இந்த நேரத்திலே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உமது நிரம்பிய ஆசிரை எங்களுக்கு தந்தருளும்.
எங்களுடைய எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும். குறிப்பாக 10, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் தேர்வுக்காக தங்களையே தயாரிக்கின்றார்கள். எங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் படித்தவைகளெல்லாம் எழுத வேண்டிய விடைகளெல்லாம் தேர்வு நேரத்தில் நினைவிற்கு கொண்டு வந்து நடுக்கமின்றி, திகைப்பின்றி, மன உறுதியோடு, தொடர் நம்பிக்கையோடு தேர்வினை எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறும் ஆசிரியும் உடல் சுகத்தையும் பலத்தையும் சக்தியும் தந்து காத்திரள வேண்டுகிறோம். நீர்தாமே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து இந்த தபசு காலங்களில் போதிய ஒடுக்க முயற்சிகள் செய்து ஜெபதபம் செய்து எங்களுடைய ஆன்மாவுக்கு தேவையான ஆன்ம உணவினை தயாரிக்கக்கூடிய காலமாக இவற்றை நாங்கள் பயன்படுத்தி புண்ணிய பிள்ளைகளாகவும் மது பாடுகளில் பங்கு பெறும் பிள்ளைகளாக நாங்கள் வாழ வரம் தாரும். இறைவா, நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கும் போது நீர் அவற்றை பூர்த்தி செய்கின்றீர். ஆகவே நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நம்பிக்கையோடு ஜெபிப்பதற்குரிய வரத்தை எங்களுக்கு தந்திரலாம். இறைவா, எங்களுடைய ஆன்மா உண்மையை நோக்கி தேடிய பயணமாக இருக்கட்டும். இறைவா, உமது நிறைவான ஆசீர் எங்களுக்கு எப்போதும் கிடைக்க வரம் தாரும். இறைவா, உம்மிடம் நாங்கள் நெருங்கி வரும் பொழுது நீர் எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கிறீர். தட்டுகின்ற எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தருகின்றீர். தேடி வருகின்ற எங்களுடைய எண்ணங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதித்து அனைத்தையும் பூர்த்தி செய்கின்றீர் என்று நாங்கள் மகிழ்வோடு வாழ உமது அருளை தந்து எங்களை காத்தருள எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். எல்லா சூழ்நிலையிலும் பிறர் நலம் கருதி நாங்கள் வாழ வரம் தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே, எம்மை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறித்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். இறைவா, நான் திரும்பிலும் திரும்ப, தூசியிலும் தூசி, நீரனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. இன்றைய நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமென்.